ஒரு பையன் வந்து அவங்க தாத்தாவோட நிலத்துல 2 மரம் வளர்க்கணும்னு ஆசைப்படுறான். ஒண்ணு வந்து தென்னை மரம், இன்னொன்னு வந்து மூங்கில் மரம். சோ இவன் போய் அவங்க தாத்தாட்ட சொல்றான், இந்த மாதிரி எனக்கு 2 மரம் வளர்க்கணும் அப்படின்னு சொல்றனால அவங்க தாத்தாவும் அதுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி அந்த பூமியில நட்டு கொடுத்துட்டாரு. இவன் என்ன பண்றான், அதுக்கு தேவையான தண்ணி, சூரிய வெளிச்சம், அதுக்கான உரங்கள் என்னெல்லாம் தேவையோ எல்லாம் பண்ணிக்கிட்டே வரான். சோ அது வர்றதுக்கு வந்து ரொம்ப வருஷங்கள் ஆகும் இல்லையா. இந்த மூங்கில் மரம் வச்சா இல்லையா 2 வருஷம் ஆச்சு. ஆனாலும் இதுல இருந்து எந்த சேஞ்சஸுமே அவனால பார்க்கவே முடியல, எந்த வளர்ச்சியுமே இல்ல. பட் ஆனா இந்த 2 வருஷத்துல இந்த தென்னை மரம் என்ன ஆச்சு அப்படின்னா கொஞ்சமா கன்று விட்டு டக்குன்னு மேல போய் வளர்ந்து அங்க இருந்து அவனுக்கு தேவையான தேங்காய், இளநீ அதெல்லாம் தந்துட்டே இருக்கு. சுத்தி இருக்கவங்க என்ன பேசுறாங்க அப்படின்னா, நீ வந்து இப்படியே தண்ணி ஊத்திட்டே இருக்க வேண்டியதான், அது வளரவே வளராது சொல்லி அவன்கிட்ட சொல்றாங்க. அதாவது அந்த மூங்கில் மரத்தை பத்தி 4 வருஷம் ஆகுது, 5 வருஷம் ஆகுது. ஆனாலும் என்ன பண்றான், அந்த செடியை விடாம அவன் அப்படியே வளர்த்திட்டே இருக்கான். 5 வருஷமே முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் தான் அது அப்படியே லைட்டா மேல வருது. 1 வாரம் ஆகுது, 1 மாசம் ஆகுது. டக்குன்னு அது அப்படியே ஒரு மூங்கில் தோட்டம் மாதிரி அது வந்து வளர்ந்துருச்சு. இப்ப என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு நாள் வந்து பயங்கரமான இடி, மழை, புயல் காத்து வந்து வந்துட்டு இருக்கு. இந்த தென்னை மரம் என்ன ஆச்சு அப்படின்னா அடுத்து அந்த புயல் காத்துல அது வந்து மரம் பாதியா உடைஞ்சு கீழே விழுந்துருச்சு. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா மூங்கில் மரம், அதுலயும் அதே மாதிரி மழை, புயல் காத்துன்னு சொல்லிட்டு அதுவும் அனுபவிக்குது. அது கீழே போயிட்டு மறுபடியும் மேல வந்துச்சே தவிர உடைஞ்சு விழுகவே இல்லை. சோ அந்த மரத்திலிருந்து நான் உனக்கு என்ன லைஃப் லெசன் சொல்ல வரேன் அப்படின்னா,